எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸில் 3rd சாப்டரில் பயிற்சி 3.1 4th சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் 3x³ - 16x² + 23x - 6 = 0 எனும் சமன்பாட்டின் இரு மூலங்களின் பெருக்கல் 1 எனில் சமன்பாட்டை தீர்க்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனால் இரு மூலங்களின் பெருக்கல் 1, அதாவது மூலங்கள் என்னன்னு கொடுக்கல, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனோட இரு மூலங்களின் பெருக்கல் 1 எனில் சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்லியிருக்கான். நம்மளுக்கு மூலங்கள் கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். இப்போ என்னதுன்னா ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனோட இரு மூலங்களின் பெருக்கல் 1ன்னு கொடுத்துட்டு மூலங்களை கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன? 3x³ - 16x² + 23x - 6 = 0. நம்ம அதனோட மூலங்கள் என்னன்னு தெரியாதனால ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு முப்படி சமன்பாடு என்னென்னா x³ தானே ஸ்டார்ட் ஆகும். இங்கே 3x³ இருக்குது, அதனால் 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ x³ - 16/3x² + 23/3x - 6/3 2 -2 = 0. இப்போ நம்மளுக்கு சமேஷன் ஆல்ஃபாங்கிறது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவா, இங்கே இதுதானே சமேஷன் ஆல்ஃபான்னு எடுப்போம். அதனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ப்ளஸ் 16/3. ஏன் ப்ளஸ் தான்? நம்மளுக்கு என்னது x³ மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா x². அப்போ அந்த மைனஸ் ஃபார்முலாலே இருக்கும், அதனால் ப்ளஸ் 16/3 எடுத்திருக்காங்க. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா = ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 23. இதுதானே நம்ம சமேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லுவோம். அப்போ 23/3. அடுத்தது சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் ஆல்ஃபா பீட்டா காமா. இங்கே மைனஸ் சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ நம்மளுக்கு சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது 2. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா = 2. நம்மளுக்கு கொஷின் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இரு மூலங்களின் பெருக்கல் 1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இரு மூலங்களின் பெருக்கல் 1. நம்ம மூலங்கள் என்ன எடுத்துக்கிட்டோம்? ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ இரு மூலங்கள்னா ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கிறாங்க. ஆல்ஃபா பீட்டா = 1. இதுலேருந்து பீட்டாவோட வேல்யூ 1/ஆல்ஃபான்னு கிடைச்சிருதுங்களா. ஓகே, இதை வச்சுக்காங்க. அடுத்து 3rd ஈக்குவேஷன்லேருந்து நம்மளுக்கு என்ன 3rd ஈக்குவேஷன்? ஆல்ஃபா பீட்டா காமா = 2வா. அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா இரு மூலங்களோட பெருக்கல் என்ன? 1. அப்போ ஆல்ஃபா பீட்டாக்கு 1. அப்போ காமா = 2. அப்போ காமாவோட வேல்யூ 2. அடுத்தது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = 16/3. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா காமாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ 2 = 16/3. இந்த ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் -2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = 16/3 - 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இந்த 3 எடுத்துக்கிட்டால் அப்போ 16 - 6/3. அப்போ கேன்சல் ஆகிட்டு 10/3 கிடைக்குது. அடுத்தது நம்மளுக்கு இது ஃபார்முலா தெரியும். a - b² a + b² -4ab. இங்கே ஆல்ஃபா மைனஸ் பீட்டா (2) ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா (2) -4 ஆல்ஃபா பீட்டா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கணிச்சிருக்கோம்? 10/3. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 10/3² மைனஸ் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 1. அப்போ -4 × ஆல்ஃபா பீட்டா வேல்யூ 1. அப்போ -4. இங்கே ஸ்கொயர் பண்ணால் 100/9 -4. அப்போ மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா (2) = 100/100 -36/9. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 64/9 கிடைக்குது. அப்போ ஆல்ஃபா இதை ஸ்கொயராக, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 8/3ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 10/3, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 8/3. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஆட் பண்ணுறாங்க. அப்போ 4 and 5ல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 10/3, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா 8/3. இதை ஆட் பண்ணால் பீட்டா பீட்டா கேன்சல் ஆகிரும். அப்போ 2 ஆல்ஃபா = 10/3 + 8/3. அப்போ 18/3. இது கேன்சல் பண்ணால் 2 ஆல்ஃபா 6ன்னு கிடைக்குது. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 3. நம்மளுக்கு பீட்டா = 1/ஆல்ஃபான்னு தெரியும். அப்போ பீட்டா = 1/ஆல்ஃபா, ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கு =1/3. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 3ன்னு போட்டால் பீட்டாவோட வேல்யூ 1/3ன்னு கிடைக்குது. அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மூலங்கள் சமன்பாட்டின் மூலங்கள் என்னென்னா, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா 3, பீட்டா 1/3, காமா 2 ஆகும். கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் மூலங்கள் 3,
1/3, 2 ஆகும்.